இப்ப நீங்க 234 தொகுதியில குறைஞ்சபட்சம் 27 தொகுதியில பாஜகவினுடைய இடங்கள்ல நீங்க போய் அவர் போய் பிரச்சாரம் பண்றாரு, அவரு ஒரு இடத்துல நிக்கிறாருன்னா அந்த வெயிட்டேஜ் எப்படி இருக்கும்? ஆரம்பத்துல இருந்தே ஏதோ அப்படியே என்னமோ பிரஷர் வருதுன்ற மாதிரியே இருக்கு. நான் ஒண்ணு சொல்லிட்டேன், பாண்டிச்சேரி போறாரு, தனி ஹெலிகாப்டர்ல போறாரு, பியூஷ் கோயல் வந்து கூப்பிடுறாரு, உடனே வந்து பேசுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் நம்ம பேசுற வரைக்கும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகல. காங்கிரஸ் விட்டுருங்க, நம்ம அதை சேர்க்கவே வேண்டாம். பாஜக பல இன்னைக்கு தேசிய கட்சியா இருக்கக்கூடியது, பல மாநிலங்கள்ல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியதுக்கு ஏன் இவ்வளவு ஸ்ட்ரகிள் அப்படின்ற கேள்வி வருதுல்ல சார்? அது யாராலன்றது கேள்வி வருது. ஸ்ட்ரகிள் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். அது யாரால அப்படின்னா வந்து தேசிய தலைமையால தானே தவிர வந்து அண்ணாமலையால கிடையாது. இப்போ நீங்க சொல்றீங்க அவர் சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் 26 இலக்கு அப்படின்னு. சரி, பலமுறை சிஎம்மா தொடர்ந்து இருந்தவர். நான் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் நிக்க மாட்டேன், ஆனா நான் தான் சிஎம் பீகார்ல. பாத்துருக்கோம்ல, இந்த மாதிரி வரலாறு நிறைய இருக்குது. அதனால அவங்க போட்டி போட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க சிக்கல் என்னன்னா, அண்ணாமலை நிக்கிறாரா நிக்கலையா அப்படின்றது கிடையாது. அவரை நீங்க ரெகக்னைஸ் பண்றீங்களா இல்லையா அப்படின்றத கூட நான் விட்டுருவேன். அவரை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? இப்போ ஏதோ ஒரு தொகுதிக்கு 52 பேர் ஏதோ என்னவோ போட்டாங்க, இத்தனை தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு கேலி கூத்து இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. இப்போ வரைக்கும் வேட்பாளர் லிஸ்ட் வரல. வர இதுவே அவரை மதிக்கிறதுக்கான ஒரு வரங்க அந்த மேட்டருக்கு வரங்க. இப்போ திமுக அதிமுக 2 கட்சியும் எடுத்துக்கங்க. ஒரு மாவட்ட செயலாளர் இல்ல வந்து இன்னொருத்தர் அப்படின்னா, அப்பா உனக்கு இத்தனை தொகுதி பொறுப்பு நீ அப்படின்னு சொன்னா, எல்லாம் ஒட்டுக்கா பக்கத்துல இருக்க தொகுதி தானே கொடுப்பாங்க. யாராவது கன்னியாகுமரியில ஒண்ணு, மதுரையில ஒண்ணு, காட்டாங்குளத்தூர்ல ஒண்ணு, அங்க வந்து கோயம்புத்தூர்ல ஒண்ணு, சென்னையில ஒண்ணுன்னு யாராவது கொடுப்பாங்களா? போயிட்டு வரத்துக்கே வந்து பாதி நேரம் சரியாயிரும்ல. யார் இந்த ஐடியா போட்டதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கேலி கூத்து இங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இல்ல நான் எங்க அப்பாவை பாத்துக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழுவையே கலைச்சாங்க.